சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவு செஞ்சாங்க. பார்த்தீங்களா, எனக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க. முதல்ல என்ன நீங்கள் தான் தூக்குறீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயம்லாம் என் வாழ்க்கையில் உங்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எப்பேற்பட்ட விஷயம்லாம் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிச்சயம் வந்து சந்தியா என்னை வந்து பாப்பான்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவள் வந்து என்னை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வருத்தப்படுறாங்க. நிச்சயம் பார்த்துருந்தா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் பெரியம்மா. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க இருந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து எதுக்காக வந்தாங்க? உங்களுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து தான் உங்கள் கையில் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இது எல்லாம் பாசத்தோட மிகப்பெரிய விஷயம். ஆமாம், சந்தியா என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வேற நடந்திருக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் அமெரிக்காவில் இருக்கிறப்ப. அம்மா, அவங்கள பற்றி நீ பேசுனா உனக்கு ஹாப்பினஸ் வரலாமா? ஏன்னா உங்கள் கூட பிறந்த அக்கா, சின்ன வயசுலேருந்து நீ பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. ஆனால் அவங்கள பற்றி என்கிட்ட சொன்னா எனக்கு எப்படிம்மா சுவாரஸ்யமாக இருக்கும்? வேணாம்மா, டெய்லியும் சொன்னால் இரிட்டேட் தாம்மா ஆகுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து சொல்கிறாங்க. ஏய், என்ன சொல்கிற? எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற பந்தத்தை விட உனக்கு அதை விட பாசம் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை எப்படிம்மா வந்து உங்களை விட எனக்கு அவங்களுக்கு பந்தம் அதிகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷ்லேயே வந்து கேட்குறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல. அதான் மாயா, உனக்கு பேர் வச்சதே வந்து அவங்க தான். உன்னை முதல்ல கையில் தூக்குனது அவங்க தான். பேருக்கு வேணால் அவங்க பெரியம்மாவாக இருக்கலாம். ஆனால் என்னை விட அவங்க தான் உன் மேலே என்னை விட அதிகமாக பாசத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சந்தியா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா, உனக்கு எப்படிம்மா நீ இவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்கேன் எல்லாம் ஓகே. ஆனால் எப்படிம்மா உன்னை விட அவங்கள எனக்கு பிடிக்குமா? நீ அவங்கக்கிட்ட பேசாமையாக இருக்க போகிற இல்லை பழகாமையாக இருக்க போகிற? கண்டிப்பாக நீ அவங்கக்கிட்ட பேசுவ. அவங்களோட பாசத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு தெரியும் சந்தியாவோட பாசம் பெருசா இல்லை ஜானகியோட பாசம் பெருசான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க தான் போகிறேன். இல்லைம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு உனக்கும் உள்ள பாண்டிங் வேறு யார்கிட்டையும் வராதுன்னு நான் அப்போ அவங்கள்ட்ட சண்டை போட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழாயிடுச்சு. நீங்கள் எனக்கு அம்மா, என் அம்மா காட்டின பாசத்தை விட உங்ககிட்டேருந்து அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. இந்த குடும்பத்தையே வந்து எதிர்த்து நின்றுருக்கீங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து எனக்காக, ச்சே, இந்த பொண்ணுக்காக எதுக்குடா நம்ம வந்து இது மாதிரிலாம் கெட்ட பேர் வாங்கிக்கலான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டை விட்டு போவீங்க தவிர என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக மட்டும் செய்யலை, நீங்கள் எனக்கு அம்மாவாக இருந்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பெரியம்மா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். இந்த சத்தியம் எதுவாக இருந்தாலும் நான் வந்து நிறைவேற்றுறேன். நீங்கள் எனக்கு அம்மாவோட ஒரு படி மேலே. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கொடுங்க பெரியம்மா, கையை நீட்டுங்க. நான் உங்கள் கையில் வந்து அடித்து சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கையை வந்து கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஜானகியம்மா சரட்டுன்னு கையை வந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு படி மேலேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க நம்ம மாயா. அப்போனா உன் ஆசையை நிறைவேற்றுறது தானே இந்த அம்மாவோட வேலை. தனலட்சுமி எப்படி பேட்மிண்டன் விளாடுறதுக்கு ஆசைப்பட்டாலோ அதை நிறைவேற்றி தந்த ரகுராம மீறி அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியலையே. மாயா கிட்ட சத்தியம் வாங்கி இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா மாயாவோட ஆசையை வந்து நிறைவேற்றின மாதிரி என்ன ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி விட்டுட்டேன். இப்போதைக்கு கௌரவம் பெருசா, பாசம் பெருசா? பாசம் தான் பெருசு. கௌரவம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனால் மாயாவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், மாயா சீனுங்கிற மாதிரி ஜானகியம்மா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த முடிவு எடுக்கணும் தான் அம்மா நீங்கள் வந்து என்ன முடிவெடுக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சு கோவில் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப 2 பூவும் வந்து சாமி கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனாங்களே, அந்த முடிவு இப்படி தான் இருக்கும்போ போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பெரியம்மா, கொடுங்க பெரியம்மா, கை நீட்டுங்க, என்கிட்ட நீங்கள் சத்தியம் கேட்டீங்க, நான் உங்களுக்காக பண்ணித்தரேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. நீ என் மேலே அளவு கடந்த அன்பு பாசம்லாம் வச்சிருக்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்ககிட்ட நான் இனிமேட்லாம் சத்தியம்லாம் கேட்க மாட்டேன். மாயா, இதை செய்யினா நீ செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து விட மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து குடுகுடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம ரகுராம் வந்து மனசுக்கு வந்து கேட்கவே இல்லை. அப்படியே வந்து வெள்ளை கலர் வேஷ்டி கட்டியிருக்காங்க, மேலேயும் வெள்ளை கலர் துண்டு வந்து போட்டுட்டு அப்படியே யோகா செய்கிற மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. 2 கையும் வச்சுட்டு சப்பலாம் மூட்டி.
இதை பார்த்தோன்னு வந்து எல்லாரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னது ரகுராம் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான், எப்போ அளவுக்கு மீறி கோவம் இருக்கோ அப்போ தானே இது மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க இது மாதிரிலாம் கோவமாக இருக்கீங்க, இவ்வளோ நாள் கோவமாக நீங்கள் இருந்ததே இல்லையே, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுறது, அந்த குடும்பத்தை நினச்சாலே எனக்கு ரொம்ப வந்து வயித்தெரிச்சலாக இருக்குது. என்னங்க ஆச்சு? ஆமாம், அந்த பெற்றவங்க 2 பேர் வந்து போயிட்டாங்கல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு மாப்பிள்ளையும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாளாம். சிவராமனை வச்சு தான் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணீங்க அந்த குடும்பத்தில். இல்லை ஜானகி, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டால, அப்பயே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுதான் அவங்க வீட்டில் வந்து நடந்த விஷயங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி சில விஷயம்லாம் என் வாழ்க்கையில் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அது எல்லாம் திருப்பி திருப்பி வந்து நடக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க. பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் செய்கிற நம்பிக்கை துரோகம் என்னால் கனவுல கூட ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க. மாயா இவருக்கு பொண்ணு மாதிரி, திருப்பி மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 21 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தில் வந்து நடக்க போதாங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இவங்க சின்ன வயசாக வந்து இருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து கிஷோரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சந்தியா. ஒரு பக்கம் வந்து சந்தியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அக்காவுக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்துச்சு, இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி வந்து என் தங்கச்சி எங்கே இருக்கா, அவளுக்கு நான் எதுவுமே தெரியாது, அவளை நான் தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மணமேடையில் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்றாங்க. நம்ம சந்தியா வந்து மாலையும் வர்றத, ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களாடா, இனிமேட் நீ என் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே முடியல போல இருக்கு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ரமணி, நீ எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா, ஜானகிக்கு உன் பையன் ரகுராமை வந்து கொடுக்குறியா, ரகுராம் இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஆளுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், தயவு செஞ்சு கொடுமா, என்னால் முடியலமா அப்படின்னு சொன்னேன். ரகுராம் தாலி கட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து எதை பற்றியும் யோசிக்காம அவங்க அம்மாவோட வாக்குறுதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டிடுறாங்க நம்ம ஜானி அம்மாவுக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தங்கச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டான்னு சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா வந்து திட்டுறாங்க. என் தங்கச்சி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, தேவையில்லாமல் என் தங்கச்சி வந்து திட்டாதீங்கன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. இது எல்லாத்தையும் வந்து இப்போ நிகழ்காலத்தில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. என்னது கூட பிறந்தவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் செய்கிற நம்பிக்கை துரோகம் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்லிவிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. இப்போ மாயா வந்து என் மேலே அபாரமான நம்பிக்கை வச்சுருக்கா. சீனோ அவன் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்ட மாட்டான், அதுவும் தெளிவாக தெரியுது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த பையனும் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ரகுராமோட நிம்மதியும் கௌரவத்தையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் என்ன அம்மாவுக்கும் மேலே வந்து வச்சு பார்த்துட்டா நம்ம மாயா. அப்படி இருக்கும்போது அவளோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுனால அம்மாவோட கடமை, சந்தியாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதைத்தான் என் பொண்ணுக்கு நான் செய்யணும்னு அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா. இந்த 2 பக்கம் இருக்கிற முடிவில் எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு தெரில. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட்.